golden icon of television, Lakshmi Ramakrishnan அவர்கள். ஒரு ஸ்பெஷலான பர்சன் இந்த மேடையை ஏறுறாங்க. ஏன்னா மேம் வந்து ஆசைப்பட்டாங்க, இவங்க தான் இந்த விருதை வாங்கணும், நான் வரலமா, அவங்க வந்து விருதை வாங்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் முனியம்மா அவர்களுக்காக கொடுத்துடலாம். இவங்க வந்து நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் லக்ஷ்மி மேம்னால தான் இவங்களோட லைஃபே வந்து மாறி இருக்கு. ஸோ அவங்க இந்த விருதை வாங்கணும் அப்படின்னு லக்ஷ்மி மேம் ஆசைப்பட்ட காரணத்தினால இன்னைக்கு வந்து முனியம்மா இங்கே இருக்காங்க. லக்ஷ்மி மேம், we would also like you to join. மேம், நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணீங்க, ஸோ வி ஹேவ் முனியம்மா அவர்கள் ஆன் ஸ்டேஜ். ப்ளீஸ் நீங்கள் வந்து அவங்கள பற்றியும் அண்ட் இந்த விருது வந்து அவங்களுக்கு எதுக்கு போய் சேரணும் அப்படின்றத வந்து எங்கள் எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ப்ளீஸ். இது ரொம்ப ஆப்வியஸான ரீசன் என்னென்னா, முனியம்மா மாதிரியான பெண்கள் அவங்க பிரச்சனைகளை தைரியமாக வந்து மீடியா முன்னாடி, கேமரா முன்னாடி சொல்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. நம்மெல்லாம் பண்ணுவோமா? அவ்வளோ யோசிப்போம். ஏன்னா நம்ம அவ்வளோ கவலைப்படுறோம் இமேஜை பற்றி. நமக்கு வேறு வழிகள் இருக்குது, அதுக்கான வசதிகள் இருக்குது. ஆனால் அவங்க இமேஜை பற்றி கவலைப்படல. அவங்க வாழ்க்கையை எப்படியாவது சரி பண்ணிக்கணுங்கிற ஒரு விஷயத்துக்காக வராங்க. ஸோ முனியம்மா மாதிரியான பெண்கள் இல்லைன்னா இந்த ஷோ இல்லைன்னா எனக்கு இந்த அவார்டும் வந்திருக்காது. ஸோ ஆப்வியஸ்லி இட் கோஸ் டு தெம். நம்மலாம் வந்து ஒரு அளவுக்கு வசதியும் படிப்பும் எல்லாம் இருக்கிற குடும்பத்துலேருந்து வந்தவங்க. நம்ம எம்பவர்ட் சொல்கிறதுல அர்த்தம் இருக்கா? முனியம்மாலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே போராட்டம் தான். ஆனால் ஷீஸ் அ ஃபைட்டர். 3 பிள்ளைங்க, தினசரி போராட்டம் தான் வாழ்க்கை. ஆனால் அப்படியும் அவங்க தோற்று கொடுக்கல. அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க என்கிட்ட, டெய்லி தலையை பின்னி விட்டு பூ வச்சு விடுவாங்க எவ்ரிடே. நம்ம கூட பண்ண மாட்டோம், ஏன்னா நமக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு பெருசாக படாது. பட் குழந்தைக்கு அவ்வளோ பிடிக்கும், அதனால அவங்க பண்ணுவாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நடக்க முடியாது, அவங்க தூக்கிட்டே தான் இருக்கணும். முனியம்மாக்கு இன்னும் 2 குழந்தைகள் இருக்காங்க. இது உங்கள் சிம்பத்திக்காக இல்லை, இது வந்து அவங்க எவ்வளோ பெரிய சாதனையாளர், அவங்களையெல்லாம் நம்ம செலிப்ரேட் பண்ணணும். அதுக்காக தான் இந்த முயற்சி, நாட் ஃபார் சிம்பத்தி. ஸோ நான் முனியம்மாட்ட ரொம்ப கிளியராக அதை சொல்லியிருந்தேன். அதுக்காக தான் உங்களை கூப்பிடுறோம், இந்த அவார்டு உங்களுக்கு தான் வந்து சேரணும்னு.